M அகாடமியுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. இப்போ நம்ம இன்டகிரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்டகிரேஷனுடைய அடுத்த மெத்தடாக பார்க்க போகிறது நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வரக்கூடிய இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போ வந்தால் எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல கவனமாக கவனிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இன்டகிரல் எக்ஸ் இன்ட்டு sin x dx இந்த மாதிரி ஃபார்முலா வந்துடும். எக்ஸ் இன்ட்டு sin x dx. இப்போ ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் தான், இன்டகிரபிள் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டாக ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், ஒன்று அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன், இன்னொன்று ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். நான் ஃபார்முலா எழுதும் போதே எழுதியிருப்பேன். இந்த வேர்டு மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ லேட் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஐனா இன்வர்ஸ், எல்னா லாகர்தம்ஸ், ஏனா அல்ஜிபிரிக், டீனா ட்ரிகனாமெட்ரிக், ஈனா எக்ஸ்பொனன்ஷியேஷன். ஸோ இந்த அல்பபெட்டில் எந்த ஃபங்க்ஷன் அல்பபெட் முன்னாடி வந்திருக்குன்னு பாருங்க. அல்ஜிபிரிக் வந்திருக்கு. அதனால நம்ம இதை என்ன எடுத்துக்க போகிறோம், u equal to x எடுத்துக்கணும். அடுத்து பின்னாடி இருக்கிறத ஃபுல்லாக dvன்னு எடுத்துக்கணும். dv equal to sin x dx அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் a ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதனால that should be taken as u. rest of the part of the integration dv அப்படின்னு எடுத்துக்கணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. du by dx is equal to 1. x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1. du is equal to dx. கிராஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் dv. dv-யை இன்டகிரேட் பண்ணா v. sin x உடைய டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் cos x. இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் உடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கறத எழுதிட்டீங்கன்னா இன்டகிரல் u, ஏன்னா x யூன்னு வச்சிருக்கோம், sin x dx dvன்னு வச்சிருக்கோம். அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா u into v மைனஸ் இன்டகிரல் v du. இப்படி வந்துருக்கும். பிளஸ் c அப்படின்னு சேர்த்திருப்போம். இதான் அந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸுடைய ஃபார்முலா. ஸோ இன்டகிரல் x into dvக்கு பதிலாக sin x dx எழுதிடுவோம். ஈக்குவல் டு, இதுக்கு பதில் எழுதியாச்சு, u என்ன வச்சிருக்கோம் நம்ம, x. அடுத்தது v என்ன கிடைச்சிருக்கு எனக்கு, மைனஸ் cos x வந்திருக்கு. மைனஸ் cos x மைனஸ் இன்டகிரல் vங்கிறது மைனஸ் cos x. அப்ப ஏற்கனவே மைனஸ் இருக்கனால பிளஸ் ஆயிடும். cos x dx, duக்கு பதிலாக dx பிளஸ் c. இன்னும் இன்டகிரேஷன் முடியல, ஏன்னா இங்கே வந்து இன்டகிரேஷன் சிம்பிள் இருக்குல்ல, அதே வேணும். ஸோ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸுடைய ஃபார்முலா சைன் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ இதுதான் இன்டகிரல் எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ், இதனுடைய இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் புரியுது உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்முலா எதை யூன்னு எடுத்துக்கணும், எதை வீன்னு எடுத்துக்கணும், இந்த ஐலேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் அடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு மீட் பண்ணும். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸுடைய அடுத்த சம் பாருங்க. இன்டகிரல் எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ் டிஎக்ஸ் வந்திருக்கு. எக்ஸுங்கிறது அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன், லாக் எக்ஸுங்கிறது லாகரிதமிக் ஃபங்க்ஷன். இதோ ஐலேட், இதுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் எல் வந்திருக்கு, லாகரிதமிக் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அப்ப u is equal to log x. Rest of the part dv is equal to x dx. இந்த பாருங்க, l வந்திருக்கு, a அப்புறம் தான் வந்திருக்கு, அதனால அதை dvன்னு எடுத்துக்கணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். du by dx is equal to log x உடைய டிஃபரன்ஷியேஷன் 1 by x. அப்ப du அப்படிங்கிறதுக்கு பதிலா dx by x எழுதிப்போம். இதை இன்டகிரேட் பண்ணணும். dv இன்டகிரேட் பண்ணா v, x பவர் 1 அர்த்தம். அப்போ x ஸ்கொயர் பை 2. இப்போ ஃபார்முலா பாருங்க. இன்டகிரல் u dv is equal to uv minus integral v du plus c. இது ஃபார்முலா. ஸோ இப்போ இன்டகிரல் x into
log x dx. அதாவது u க்கு பதிலா log x, dv க்கு பதிலா x dx எழுதியாச்சு. is equal to ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு எனக்கு u, u-வா log x எடுத்திருக்கோம். அடுத்து என்ன இருக்கு v, v க்கு பதிலா x ஸ்கொயர் பை 2 இங்க இருக்கு v மைனஸ் இன்டெக்ரல் v x ஸ்கொயர் பை 2 du அப்படிங்கிறதுக்கு பதிலா dx by x அதுவும் இங்க இருக்கு plus c. இப்போ இந்த x க்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். that is x square by 2 log x minus இந்த 1 by 2 கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுத்துங்க. integral x into dx plus c. x square by 2 into log x minus 1 by 2 வந்துரும். x dx integrate பண்ணீங்கன்னா x square by 2 plus c. so x square by 2 log x minus x square by 2 into 2 4 plus c. இப்படியே நிறுத்தறதுனால நிறுத்தலாம். இல்லை இது என்ன ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்க ஃபேக்டர் x ஸ்கொயர் பை 2 அதை எடுத்துடுவீங்க. எடுத்தாச்சுன்னா மீதி log x கிடைக்கும் மைனஸ் x ஸ்கொயர் வந்துருச்சு 4ல 2 வந்துருச்சுன்னா 1 by 2 plus c. இப்படின்னு நம்ம இதனுடைய ஆன்சரை கொடுக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டுட்டு இருக்கோம். இதனுடைய அடுத்த கண்டினியூஷனா சம் எப்படி இருக்கும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.